அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் இந்த சாமான் தானே இந்த பெட்டிக்கில் இருக்கிற சாமான். அதாச்சும் வந்து 1,00,000 எவ்வளோ வந்து மொத்தவே 1,95,150 ரூபா. நாங்கள் இது தவறுதலாக கதைச்சிருந்தா பெரிய மனசோட மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி செய்யும் பொழுது இன்னும் ஆசை 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 என்னண்டு இந்த வேலையே பெருசாக போகணும் என்ன கூடாக ஒரு கற்பனைகள் என்ன கூடாக ஒரு நினைவுகள் எல்லாமே வந்து இந்த மனுஷன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமத்தான் பிறக்கிறான், போகும் பொழுது ஒன்றும் இல்லாமத்தான் போகிறான். அது எங்களை முடிவில் இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாட்டுகள் பாடுறது எல்லாம் நான் ஒரு காலம் பாட்டுகள் பாடினதுண்டு இல்லை. இப்போ தான் சும்மா சில வழியில் இருந்துட்டு பாடணுமென்று தோணுது. பாடி இதை எனக்கு ஒன்றுமே பாட்டை பற்றிலாம் தெரியாது, சும்மா பாடுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் தவறுதலாக நினைக்க வேண்டாம். முயற்சி என்னை பொறுத்தல எதுக்கும் முயற்சி செய்தால் அதில் வெற்றியை காணலாம். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது உண்டு. சரி, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்காக ரெடி. அதாவது வந்து இங்கே வந்து ஒரு சில சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கணக்கெடுத்து கொண்டு போக நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாச்சும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டை காலம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடில்ஸ். எனக்கு வந்து உண்மையிலே இது நூடில்ஸ் வந்து பெருசாக பிடிக்காது. விடிய காலம் மேலே இது வந்து இப்போ பேக்கெட்டில் விற்கிதானே, அது வந்து டக்குன்னு கொட்டி சின்னாக்களுக்கு வந்து அதை உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு அப்போ டைம் கொழும்பினாலும் லேட்டாக ஒழும்பினாலும் அதை வந்து டக்குன்னு செய்து கொடுக்கலாம். ஏன்னா அப்போ எல்லா நாளும் இல்லை, திடீரென வந்து செய்து கொடுக்கக்கூடியதான் உடனடி ரெடியான நூடில்ஸ். ஓகே, இந்த நூடில்ஸை நான் இப்போ சாப்பிட்டு போக போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். நேற்று தினவெல்லாம் நான் வெயில் செய்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து ஒரு சில சாமான்கள் வாங்கி வச்சு விற்று கொண்டு இருந்தேன். இப்போ எல்லாமே வந்து முடிச்சுது. அதே மாதிரி லாபங்கள் கிடைச்சது இல்லைன்ட்டு இல்லை. செய்கிற வேலைகள் மற்ற நான் வந்து வேலை செய்ய என்னோட சாமான் கடைக்கு இருக்கண்டா நான் வந்து வெளியில் போகிற டைம் குறைய வரும். அதனடியாக நான் கடையில் நின்று வேலை செய்யலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இப்போ நானண்டு இல்லை எல்லாருமே பொதுவாக இப்போ மக்கள் வந்து எல்லாரும் அப்படி தான் செய்கிறவங்க. ஒரு வருஷம் பணம் ஒரு வருஷத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க. நான் இந்த முறை தான் நான் போட்டது வந்து பெரிய ஒரு சீட்டு போட்டேன். அதாவது 4 லட்சம் சீட்டு போட்டிருந்தேன். நான் ஒவ்வொரு முறையும் அந்த சீட்டை வந்து கழியும் என்று பார்த்தால் அது போய் எங்கேயோ தொங்கல போகுது. நீ கிட்டவே வரக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் அது கழிக்க எங்களுக்கு வந்து கட்டு காசுகள் எல்லாம் குறைய வரும். அப்போதான் நினைச்சுனா உழவு தேவைக்குள்ள ஆக்கள் இருக்கிறாங்க. 1,25,000 ரூபா, 1,10,000, 90,000 எல்லாம் 4 லட்சம் ரூபா சீட்டை கழிச்சு எடுத்தால் என்னப்பா என்ன ஒரு அப்படி இந்த சீட்டை நம்பித்தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் எடுத்துட்டு கட்டாமலும் விட்டுருவாங்க. ஆக்களே தலைமுறை கட்டாங்க அப்படியும் இருக்குது. சில இடங்கள் நடந்து சீட்டு பிடிச்சாக்கள் கடனாளியாக போயிருக்கணும். நாங்கள் இப்போ நம்பிக்கையான இடத்துல சீட்டு போட்டது. இப்போ இந்த 1ஆம் தேதி தான் எங்களுக்கு வந்து சீட்டு. முந்தின நாள் தான் எங்களுக்கு அந்த சீட்டுலேயும் வந்து ஒரு துண்டுக்கு காசு கொடுக்காட்டி 200 ரூபா. எவ்வளோ வட்டி வாங்குறது? 500 ரூபா. 500 ரூபா வட்டி அந்த சீட்டு பிடிக்கிறார்கள் வாங்குற வினம். அதுலேயும் வந்து எங்களுக்கு இப்போ தான் எல்லா காசும் வந்திருக்குதுன்னு நாங்கள் கழிச்சு எடுத்தது வந்து எங்களுக்கு கழிவு வந்து 68,000 ரூபா கழிவில் வந்திருக்கு சீட்டு. 68,000 ரூபா. அப்போ அதில் நான் வந்து மீதி காசை வச்சிருக்கேன். 4 லட்சம் ரூபாவில் மீதி காசு 68,000 ரூபா. இப்போ நான் வந்து உண்மையிலேயே எனக்கு கடையில் வந்து வேலை செய்கிற அளவுக்கு சாமானே இல்லை. ஒவ்வொரு சாமானும் வந்து இல்லை வேலை செய்கிறதுக்கு. சிட்டியாக கஷ்டப்படுறேன் நான் வந்து. ஏன்னா வேலை செய்கிற ஒன்றுக்கும் போக இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கொஞ்சம் கடன் இருந்தது, அதையும் கொடுத்துட்டு இப்போ 2 லட்சம் ரூபா காசு மிச்சம் இருக்குது. 2 லட்சம் ரூபா காசை கொண்டு போய் நான் சாமான் வாங்க வேணும். வேண்டா முடிஞ்சது. நீங்கள் வேலை செஞ்ச காசுல தான் சீட்டுகள் கட்டி கொண்டு அப்படியான விஷயங்களும் குடும்ப செலவோடும் போய்கொண்டு இருந்தது. நாளாந்தம் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், அன்றாடம் செய்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து எங்கள்கிட்ட இருக்கிற வந்து 2 லட்சம் ரூபா காசு. இப்போ ஜாழ்ப்பாணம் அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கதைச்சுன்னா கதைக்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாங்குவோம் பிரச்சனை இல்லைன்றது மாதிரி. அப்போ நான் இன்றைக்கு வந்து பின்னேரம் அதுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய பின்னேரமோ இல்லாட்டி நாளைக்கோ தெரியல போயிட்டு நாங்கள் ஒரு சாமான்கள் எடுத்துக்கணும். ஏன்னா கடையில் வேலையாக இருக்கிறபடியால் நான் வந்து கடையை பூட்டிட்டு போக இல்லாமல் இருக்குது. அதனடியால் இன்றைய சூமா 2ஆம் கடைக்கு என்னோட வர மாட்டார் வேலை செய்கிறக்கா. ஏன்னா அவருக்கு வந்து பிறந்த நாள். அப்போ அதனடியால் அவர் தன்னுடைய வீட்டோடு இருந்து
கொஞ்சம் நல்ல மாதிரி சமைச்சு சாப்பிடணுன்ற ஒரு சந்தோஷமாக ஒரு நாளை கொண்டாடணும்னு அவர் நின்றுருக்கிறார். நல்ல ஒரு விஷயம். அன்றைய சுமன்னாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நான் தனியாக தான் அன்றைய நாளில் போய் கடை இன்றைக்கு வந்து போய் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ செய்கிறது வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம். நான் வந்து இரவு ஒரு இன்ஜின் வந்து பிள்ளைன்னா அந்த இன்ஜினை பிடிக்க யோசிச்சு கொண்டிருப்பேன். இதுக்கு என்ன பிள்ளையாக இருக்கும், என்ன இதாக இருக்கும். அதுக்கான தான் நான் வாட்ஸ்அப் கோலையான்னு சொன்னா விட்டேன். நான் என்றால் இதுக்குள்ள இந்த டாபிக்கு போனேன்னு சொன்னால் அப்புறம் இந்த சிந்தனைகள் எல்லாம் மாறிடும். ஏன்னா இப்போ சில வேளையில் நாங்கள் செய்து கொடுத்த இன்ஜின் சில நேரங்களில் கடலில் பிக்கப் பண்ணல ஓடையில் அப்படின்னா அந்த யோசனைகள் வேறும். என்ன பிள்ளையாக இருக்கும் என்னன்னு சொல்லி யோசிப்போம். என்ன யோசிக்க இதுக்குள்ள இன்னும் ஒன்று தேவையில்லாமல் வந்து தலைக்க போர் வேண்டாம். நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எந்த வேலையை மட்டும் பார்ப்போம்னு இருக்கேன். அப்போ வந்துட்டு சில அன்றைக்கெல்லாம் ஒரு இன்ஜின் ஒன்று ஓடிக்கொண்டு போகுதான் மிடைக்கில் போயிட்டு அப்படியே நிற்கிறது. பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க பிக்கப் பண்ணலையேன்றது மாதிரி எல்லாம். அப்போ அதில் வந்து யோசிக்கிறது என்ன பிரச்சனை ஆகினா இந்த இன்ஜின் நிறைய இதுக்குள்ள ஃபுல்லாக மண்டையை போட்டு ஃபுல்லாக முடிஞ்ச அளவு யோசிப்பேன். அந்த யோசனையில் நிற்கிறது. அதனடியால் தான் நான் வந்து கோலே ஆல்ரெடியும் ஆன்சர் பண்ணுறேன் என்று சொல்கிறேன். இதுவரைக்கும் ஒரு டைமே ஆன்சர் பண்ணல, இப்பயும் ஆன்சர் பண்ணல. நான் வாட்ஸ்அப்லேயே வாரையில், இதான் உண்மை. வேண்டாம், அந்த டாபிக்கு வேண்டாம். அதை விட்டுட்டு நான் நின்ற வேலையை மட்டும் பார்க்க வேண்டாம். சிந்தனைகள் இப்போ இருக்கிற நிலைமை சிதறடிக்கப்படணுமென்றதுக்காக. ஓகே மக்களை, இப்போ நீங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற வேணுமென்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு நோக்கம் எங்களோட தொழில் ரீதியாக இப்படி கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் மனிதனாக இந்த பூமியில் பிறந்தால் அவனுக்கு வந்து நெற்றி வேர்வை சிந்தி உழைக்க வேணும் என்ற ஒரு இது இருக்குது. அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் ஒரு அடிமை என்று தான் நான் சொல்லுவேன். நான் எதாவது நினைக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயம் நான் செய்கிறத தான் அன்றாடம் எடுத்து காட்டுறேன். ஏதோ ஒரு வகையில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அதான் இங்கே வீட்டை வந்தாலும் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு 30 வயசு தாண்டினோடனே இந்த கோலங்கள் எல்லாம் மாறிட்டுது. அதுக்கு பிறகு வந்து என்னென்ன நான் இப்படி பள்ளி என்ன செய்கிற வேலை சரியான பாரமான வேலைகள் தூக்குறது பறிக்கிறது அதனடியெல்லாம் கொஞ்சம் அப்படி செய்து கொண்டு இருக்கிறது. ஓகே, செய்கிறது எல்லாமே நன்மைக்காக நினைச்சு கொண்டு இன்றைய நாளும் போய் கடையில் போய் கொஞ்சம் இந்த வேலைகளுக்கு செஞ்சு கொண்டு தான் வெளியில் போக போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு போக போகிறோம். அப்போ நூடுல்ஸ் எப்படி செஞ்சுருக்காண்டு பாருங்க. சம்பல் மேக்கடை. ஓகே, சாப்பிட்டு கடை போவோம். சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சாப்பிட்டுன்னு கடைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடி போட்டு போவோம்ண்டு. அது ஒரு நல்ல ஒரு பாட்டாக இருக்கும். கூடுதலாக வயசானவர்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும் என்றது மாதிரி அது ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வரும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அந்த பாட்டை பாடுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பாடலுக்கு ரெடியாகும். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான், அதை சோதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான், அதை சோதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் தன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் தன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஓகே, இதான் பாட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு துள்ளிசையான ஒரு பாடலை ஒன்று பாடிக்கொண்டு நாங்கள் இப்போ மறுபடியும் கடைக்கு வலுக்கிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாட்டுகள் பாடுறது எல்லாம் நான் ஒரு காலம் பாட்டுகள் பாடினதுண்டு இல்லை. இப்போ தான் சும்மா சில வழியில் இருந்துட்டு பாடணுமென்று தோணுது. பாடியதை எனக்கு ஒன்றுமே பாட்டை பற்றிலாம் தெரியாது. சும்மா பாடுறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் தவறுதலாக நினைக்க வேண்டாம். முயற்சி என்னை பொறுத்தவரை எதுக்கும் முயற்சி செய்தால் அதில் வெற்றியை காணலாம். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துள்ளிசை பாடல் உண்டு.
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லே என்னால் சுகம் சுகம் சுகம். ஆ ஆ ஆ ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லே என்னால் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆ ஆ ஆ ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். கராச்சிக்கு வந்தது அவருடைய பால் வந்து செய்து கொடுக்கணும் சாமான்களை வாங்கி கொண்டு வந்தேன் நான் இல்லாதபடியால். இப்போ வந்து வாழை கலட்டினாங்க 2 இடத்துல அந்த இம்புலர் பிஞ்சு கிடாக்கு. ஆனால் கலட்டின காட்டையில் இங்கே 2 இடத்துல பிஞ்சு கிடாக்கு. அது இப்போ இந்த மற்ற இடத்துல இதுலேயும் ஒரு இடத்துல வடித்து கிடாக்கு. அப்போ இது போட இல்லாது. அப்போ இது போட இல்லாது. அப்போ இதுக்கு நான் இல்லை சாமான் இங்கே விட மில்லை இம்புலர் மில்லை இங்கே ஒரு டவுனுக்கு எல்லாம் இல்லை இல்லை தான் எடுக்க வேணும். அப்போ அவருக்கு இன்ஜிங்காரனை கால் பண்ணி சொல்லிவிட்டு நாளைக்கு தான் இங்கே தரலாமண்டு. ஓகே அப்போ சாமான் இல்லாமல் வேலையை செய்யலை. அது நாங்கள் வேலையிலிருந்தும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறேன். ஒரு சில சாமான் வச்சா தான் வெளியில் போகாமல் நான் 2 செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஓகே அப்போ நான் ஃபுல்லாக அப்படி சாமான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துட்டு தான் இப்பயே போக போகிறோம். போயிட்டு எடுத்து கொண்டு வந்துட்டு தான் மிச்சத்தை தொடருவோம். சரி இப்போ நான் வந்து கடையில் இருந்து வந்து நான் வரும்பொழுது சர்மிக்கும் இங்கே வந்து மேலே வந்து காய்ச்சல் என்ன சுற்றியான வெயில் என்னன்னு சொல்கிறது. வெளியில் போனால் காவலில் நெருப்பை கொளுத்தி போட்டு ஆக்களில் பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. போகலாது அதனடியால் பெண்டைக்கு வந்து உண்மையிலே சமைக்கவும் இல்லை நாங்கள். அப்போ இயலாது சர்மிக்கு மேலாது. அப்போ சாப்பாடு இன்றைக்கு ஒரு நாள் கடையில் வாங்குவோம்னு சொன்னோடியால் போய் நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அப்போ பெரியதாக கடையாக கிடந்துட்டுது. சோடா முண்டு வாங்கி கொண்டு வந்து 400 ரூபா விற்ற சோடா இப்போ 360 ரூபாய்க்கு வந்துட்டுது. 360 வந்துட்டு. ஆனால் இது ஒரு 270 ரூபா 280 ரூபாய்க்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. எல்லாருமே வாங்கி குடிக்கலாம். ஆனால் இது குடிக்கிறது வந்து அவ்வளோ கூடாது. ஸோ பெருசாக எடுக்கிறதில்லை. நாங்கள் கடையில் நின்றா வாரம் போகிறோம் எல்லாம் வந்து வாங்குவாங்க சோடா. இது சாப்பாடு இங்கே எல்லாருமே என்னன்னு சொல்கிறது கடையில் சாப்பாடு வாங்கினா கண்டிப்பாக சோடா வாங்கி குடிப்பாங்க. ஆனால் நான் கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா சோடாவோட முக்கியமாக சுடுதண்ணி தான் குடிக்கணும். என்ன மோனிகா என்ன சாப்பாடு உனக்கு விருப்பம்? கொத்து. ஓகே மோனிகா வந்து இப்போ ஸ்கூலால் வரைக்கும் ஏற்றி கொண்டு வந்துட்டேன். வந்து அங்கே நிற்கினவாங்க. சரி இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சாப்பாடு இங்கே என்ன சாப்பாடு வாங்கி கொண்டு வந்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து உண்மையாக பிடிக்காது கடை சாப்பாடு பிடிக்காது. என்ன செய்கிறது இன்றைக்கு நான் நின்றுட்டு சரி ஒரு மீனையும் பருப்பையும் ஒரு சோறும் காய்ச்சுவோம் சர்மி சொல்லித்தர மாதிரி. ஆனால் அது கூடி கடைக்கு போயிட்டு நேரங்கள் வந்தபடியே ஒன்று செய்யலாமல் போயிட்டுது. ஓகே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நான் இப்போ ஜால் பண்ண. ஓகே அப்போ இதெல்லாம் முடிச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ ஜால் பண்ண வெளுக்கிடணும். அம்மாவுக்கு என்ன சார் எத்தனை டியூஷன்? 2:30. இன்றைக்கு என்ன படிச்சுட்டு வந்தேன்? எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட பார்ப்போம். சரி இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்காக ரெடி. அதாவது வந்து இங்கே வந்து ஒரு சில சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கணக்கெடுத்து கொண்டு போக வேணும். என்னென்ன தேவைன்றது என்னென்ன சாமான்கள் வேணும் அவசரமானது வந்து இந்த சில்லறை சாமான்கள் என்னென்ன வேணுமன்றது தான் வந்து முக்கியம். என்ற வேலை செய்கிறக்க அந்த அவசரங்களுக்கு டப்புன்னு ஓரளவான சின்ன சாமான் எல்லாம் வந்து சரியான முக்கியம். அப்போ அதனடியால் நாங்கள் அதில் வந்து வாங்க வேணுமென்றதுக்காக இப்போ மறுபடியும் வந்து நிற்கிறேன். நாங்கள் கம்பெனிக்கு போக முன்னே இதில் வந்து எல்லாத்தையுமே கணக்கெடுத்து எழுதி கொண்டு போவோம்ண்டு. ஓகே தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. அங்கே போயிட்டு நாங்கள் சாமான் வாங்க உடனே வீடியோ மூலம் காட்டு எழுமோன்ட்டு சொன்னால் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே போகிறோம். இப்போ போயிட்டு வந்து என்ன மாதிரி சாமான் எடுத்து கொண்டு வரோம் என்ன மாதிரி அதை வைக்கிறது போகிறது ஒவ்வொன்றே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முறையில் காட்டுறேன். இப்போ நேற்று நான் சாமான் எடுக்க போயிருந்தேன். நான் அதனால தான் நான் நேற்று வீடியோ வந்து போடையில். அப்போ தனியாக தான் போயிருந்தேன். அப்போ அந்த சாமான் வாங்குகிற எல்லாத்தையுமே வந்து வீடியோ கவர் பண்ணி இல்லாமல் போயிட்டுது. நேற்றைய தினம் வந்து 2 லட்சம் ரூபா காசு கொண்டு போயிருந்தேன். 2 லட்சம் ரூபாய்க்கு சல்மி கட்டிச்சுது. 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்ய தெரியும் வேலையிலும் என்ன மாதிரி செய்கிறேன். 2 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கொஞ்சம் சாமான் தான் நான் வாங்கி கொண்டு வருவேன்ண்டு நானும் உண்மையிலே நினச்சி தான் 2 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு பலசரக்கு சாமான். ஓகே அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் இந்த சாமான் தானே இந்த பொட்டிக்கில் இருக்கிற சாமான். அதாச்சும் வந்து 1,00,000 எவ்வளோ வந்து மொத்தம் 1,95,150 ரூபா மொத்தம். இல்லை 3 பில் இருக்கு பாருங்க. மூன்று பிரித்து போட்டிருக்கிறேன். கொண்டு போனதில் 5,000 காசு மட்டும் மிச்சம் எவ்வளோ வந்தது
அதான் சொன்னேன் 1,95,150 ஓகே என்ன செய்கிறது நாங்கள் இதான் எங்களுடைய பில் புத்தகம் நாங்கள் அடித்தது. சரி என்ன செய்கிறது, வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் ஒரு நிலைமை கொண்டுத்தானே வேணும். நீ இவ்வளோ சாமானே நாங்கள் எடுத்து நீ இந்த முதலையும் எடுத்து லாபமும் எடுக்கணும் வேலைக்கு ஓகே. நாங்கள் இப்போ என்னென்ன சாமான் வாங்கி கொண்டு வந்துருக்குறோம்ன்றதை வந்து உங்களுக்கு நான் நார்மலாக காட்டுறேன் பாருங்க. முதலாவது வந்து ஒரு ஸ்டார்டர் காய்கறி, இது வந்து ஒரு ரோலாக வாங்கினாங்க. இப்போ நான் துண்டு ஒவ்வொரு மீட்டரோட ஓட்டி கொடுக்குறோம். 5 அடி வெட்டி கொடுக்குறாரு ஒன்று. அதே மாதிரி வந்து ப்ளக் வட்டி, இது வந்து இப்போ 25 கோஸ்போர் 15 கோஸ்போர் எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆனது. இது 40 கோஸ்போர் இன்ஜினுக்கு போகிறது. மற்றது வந்து ஈக்னேஷன் கோயில் ப்ளக் கோயில், இது வந்து ப்ளக் கோயில் நார்மலாக எடுத்து காட்டுறேன் வாங்கினோம் ஒவ்வொரு டைம். மற்றது வந்து இம்ப்ளர், இது சுசுக்கின் இம்ப்ளர். இந்த கழுத்துக்கு வர புஷ்டுகள். மற்றது வந்து பேக்கிங் செட், பேக்கிங் செட்டுக்குள்ளே இருக்குல்ல நிறைய இதுகள் இருக்குது, ஆயில் சீல்கள் எல்லாம் இருக்குது, புள்ளி ஆயில் சீல்கள். நாங்கள் வாங்கின சாமான் வந்து இவ்வளோ தான் நார்மல், எனக்கு நினைக்கிறது. மற்ற இதுக்குள்ளே கொஞ்சம் புஷ்டுகள் கொஞ்சம் இருக்குது, சைட் பேக்கிங் அதுகள் ரெண்டு மாதிரி. மற்றது வந்து கேபிள் ஐட்டம் ஃபுல்லாக எல்லா இன்ஜினுக்கு ஒரு கேபிளும் வந்து வாங்கியிருக்கிறோம். மற்றது வந்து இது வந்து ஸ்டார்டிங் கோயில் வாங்கினாங்க, ஸ்டார்டர் கோயில். இந்த கோயில் வாங்கினது இந்த ஒவ்வொன்றுக்கு மோடி திரியலாம் அது. மற்றது அந்த செலக்டர் ஆனியர் அட்ஜஸ்ட்மெண்ட் கியர் அட்ஜஸ்ட்மெண்ட். மற்றது அந்த மவுண்டு வாங்கியிருக்கிறோம், இன்ஜின் மவுண்டு. மற்றது வந்து கேஸ்கெட், இதில் பலவிதமான 25க்கு இருக்குது. மற்றது வந்து 949க்கு இருக்குது. பலவிதமானது இருக்குது வாங்கியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு விழா கோடினதும் இருக்குது, குறைஞ்சதும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் விழா கோடினது, இது ஓரளவான விலை தான். வேறு என்ன வாங்கினாங்க அப்போ இவ்வளோ சாமான் தான் 2 லட்சம், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் எவ்வளோ சாமான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ள கொஞ்சம் புரிம்பவுளுக்கு இருக்குது. இதுக்குள்ள ஒன்றை எடுத்து காட்டணும்னா இந்த மவுண்ட கண் ரப்பருவாள், இந்த பேக்கிங் செட், இந்த பேக்கிங் செட், இந்த பேக்கிங் செட் வாங்கினாங்க. மற்றது வந்து கைவிடி புஷ்டுகள், வாளுக்கு வர அந்த கேபாக்ஸுக்கு வர ஆயில் சீல்கள். மற்றது வந்து வேறு என்ன வாங்கினாங்க, இதையும் காட்டுறேன். இது வந்து இருப்பு பைக்கிங், சைட் பைக்கிங், பேசன் பைக்கிங், சைலஞ்சர் பைக்கிங், காட்டினான். இதில் கேபிள்லேயும் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போ என்ன 3 இன்ஜினுக்குரிய கேபிள் இருக்குது. காலத்துக்கு இம்ப்ளர் செட் இவ்வளோ தான் வாங்கி. தற்போது இப்போ சாமான்களும் வரத்தில்லை. ஓகே, இப்போ மற்றது வந்து இப்போ சாமான்களும் வந்து சரியான முறைக்கு வரத்தில்லை, சரியான குறைவு எல்லா இடம். சில இடங்கள் இங்கெல்லாம் வந்து கேட்க சாமான் வந்து வாங்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. அப்போ அதனடியால் தான் யோசித்தேன். ஓகே, இப்போ வாங்கி வச்சா நான் தனி வேலை செய்கிற நேரத்துலேயும் இதை வந்து எனக்கு வேலைக்கு சுகமாக இருக்கும். இப்போ சாமான் வந்து நான் சில பேர் வந்து கடன் என்று சொல்லி கொண்டு வருவாங்க, காசு இல்லையண்டி கொண்டு. சில பேர் வந்து காசு தருவாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் ஏன்னா அது தெரியாது. இப்போ எல்லாருக்கும் வந்து சில பேர் சொல்லுவேன். என்ன சொன்னேன்னா, தம்பி இந்த தொழிலுக்கு போயிட்டு வந்து தாரன்னு சொல்லிட்டு சரி நேர்மையாக தந்தா ஓகே. இப்போ தொழில் செய்துட்டு தான் சில பேருக்கு வருமானம் வரும். அப்போ அப்படி இருக்கு. சில பேர் தராமையே அடுத்த நான் கடன் கொடுக்கணும் வேறு இடத்துல. சில பேர் காசு தர மாட்டாங்க, சில பேர் தருவாங்க. அப்போ அந்த வகையில் மற்றது வந்து சர்மியும் வந்து இங்கே சும்மா தான் இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன்னு சொல்லல. சர்மிக்கு ஒரு வேலை திட்டம் இல்லை வேலை திட்டம் வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன், பெரிய வேலை திட்டம். அந்த வேலை திட்டம் வந்து
ஃபெயிலியர் ஆகிட்டேன்றதான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு ஒரு பாட்டே படிக்கலாம். என்னென்று, நான் உப்பு விற்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது, நான் மாவு விற்க போனா புயல் காற்று வீசுது. அந்த பாட்டுக்குரியதை நான் நாளைய வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். சர்மிக்கு செய்து கொடுத்த தொழில் இப்படியா போயிட்டுது. உப்பு விற்க போகிற நேரம் மாவு விற்க போகிற நேரம் புயல் காற்று வந்துட்டுது, உப்பு விற்க போகிற நேரம் மழை வந்து கொட்டுதுன்ற மாதிரி சர்மிக்கு செஞ்சு கொடுத்தது நான் என்னன்றதை வந்து காட்டுறேன். செய்து ஒரு எல்லாம் கைகூடுற நேரம் காற்றும் மழையும் பெற கேட்டுட்டுது. அதையும் நான் உங்களுக்கு என்ன மாதிரின்றதை காட்டுறேன். எனக்கு யோசிக்க வேண்டாம், மழை காற்று இப்போ இல்லையென்று. சரியான வெயில் எங்களோட வாழ்க்கையில் அடித்த மழையும் காற்று எங்களோட தொழில் ரீதியாக அடித்தது. ஓகே, எல்லாத்தையும் வந்து செய்து பார்க்க வேணும், வீட்டோட இருக்கையும் செய்து பார்க்க வேணும் என்றதான் என்னுடைய ஒரு முயற்சி. ஒரு சில நீ கவலைப்பட, ஒரு நேரம் குறையும் ஒரு நேரம் கூடுமா, அப்போ இப்போ அவசரப்படாதையாமட்டு அப்போ கிளைமேட் பிரச்சனை உள்ளது. சரி, ஓகே. அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ அதனடியால் தான் நான் இன்றைய நாள்லேயும் வந்து இந்த வேலை திட்டத்தை வந்து சர்மிட்டு இங்கே நான் கொடுத்தேன்னு சொன்னால், இங்கே வைக்கும் பொழுது பக்கத்தில் கடைக்கும் வீட்டுக்கும் பெரிய தூரம் இல்லை. என்ன அதில் கொண்டு வந்து தருவா. இது மட்டும் இல்லை, இது வந்து ஆரம்பம் முடிவு எங்கேயோ இருக்குது. என்னென்னு சொன்னால் கடையில் சாமான வைக்கிறத விட வீட்டை வச்சுட்டு போகிறது நல்லது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட பொருட்கள் இருக்குன்னுட்டு கணக்கு முடிக்க அரைவாசி காசை தந்துட்டு அரைவாசியை புறாதான் ஒரு சிலர்ல நடந்துருக்குது. நானும் வந்து இறக்கத்தின் நிமித்தம் ரைட் ஓகே கொண்டு போங்க வேலை செய்யக்க செய்து கொடுப்பேன். 500-1000 ரூபாய் இல்லை, பெரிய முதலா முடக்கப்பட்டுதாண்டா. அப்புறம் அடுத்த டைம் நாங்கள் சாமான் எடுக்க எங்கிட்ட காசுலாம் போயிடும். கண்டிப்பாக. அப்போ நாங்கள் இதை விட இன்னும் பெரிய பெரிய தொகைக்கு நாங்கள் பொருட்கள் கொம்பனியாளர்கள் போகணும். இதுதான் இல்லை, முதல்ல எடுத்து செஞ்சோன்றது. இப்போ இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தான் செஞ்சோன்றது. ஆயில் வெல் எண்ணெயெல்லாம் அப்படி வித்தோன்றது. ஆயில் வெல் மற்றது வந்து அதுக்குரிய இந்த அங்கேயே வச்சு கடையில் வச்சு செய்யலாம். காரணம்னா இட வசதி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தற்சமயம் செய்து கொண்டு இருக்கோம். இட வசதி சரியாக இருக்க கொஞ்சம். நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்க உங்களுக்கு என்னென்ன தொழில் ரீதியாக முயற்சி இருக்கோ அதை வந்து சரியான முறைக்கு திருவினையாக்கலாம். எல்லாமே வந்து இந்த மனுஷன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமத்தான் பிறக்கிறான், போகும் பொழுது ஒன்றும் இல்லாமத்தான் போகிறான். அது எங்களை முடிவில் இருக்கணும். ஆனால் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும். மற்றவனை பார்த்து கொண்டு ஐயோ அப்படி இது வாழ்றான் இப்படி வாழ்றான்னு இல்லாமல் எங்களோட முயற்சியில நாங்க வந்து வாழ்றோம்ன்றதான் வந்து எங்கிட்ட மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நாங்க வந்து வாழ்றோம். முயற்சின்றது இப்போ எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. இப்போ நான் இப்போ இவர் மெக்கானிக் வேலை செய்யறேன்னா அவர்கிட்ட ஒரு டேலண்ட். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்டை வச்சுக்கொண்டு அதால நாங்கள் இப்படி முன்னேறலாம், இப்படி உழைக்கலாம்னு வச்சுக்கொண்டு முன்னேறணும். அதான் வந்து முதல் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நாங்கள் இதுலேயே வந்து பிளாக்ல வந்து இதுக்குள்ள வந்து 10 பிளாக் தரும். சோத்தப்பட்டி இது கொஞ்சம் நல்ல பிளாக். இது ஏண்டா கடலில் வந்து போகிற விஷயத்தை வந்து நாங்கள் உண்மையிலேயே நான் அண்டைக்குன்னு சொன்னேன், இன்றைக்குன்னு சொல்கிற மாதிரி நான் தொழில் ரீதியை வந்து லவ் பண்ணுறேன். அதான் உண்மை. மற்றது வந்து செய்கிற தொழிலே தெய்வம் உண்டு. மற்றது வந்து செய்கிறவங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் கடலில் செஞ்சு கொடுக்க இந்த இன்ஜினை நம்பித்தான் அவங்க கடலுக்கு போகிறாங்க. அவங்களுடைய உயிரே இந்த இன்ஜினில் தான் இருக்குது. நாங்கள் செய்து கொடுக்குற இதில் இப்போ அதுக்கு பிறகு தேடி போகிறது வரையில் இவ்வளவோ செலவுகள், இவ்வளவோ பிரச்சனைகள். அதுக்கு பிறகு தேடி வந்து பிடிச்சி கொண்டு வந்து அப்புறம் எங்களுக்கு ஒரு கெட்ட செய்து கொடுத்ததில் வேலையில் பிள்ளைன்றது மாதிரி கடவுளுக்கு சோஸ்திரம். அந்த வகையில் ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருக்குது. இது வரைக்கும் எவ்ரி டைம் வந்து பிள்ளை சொல்லி குறை சொல்லி இந்த இடத்துக்கு எனக்கிட்ட வந்ததில்லை. ஒன்று மாத்திரம் நான் சொல்லணும் என்று விரும்புகிறேன். ஒரு யாராவது தொழில் சொந்தமாக ஒரு தொழிலை செய்து கொண்டு அதை வச்சு பேக்காட்டி பிழைக்கிறோம்னு தப்பாக நினைச்சாங்க. அப்படி உங்களுக்கு தப்பாக நினைக்கிறோன்னு நேரத்தான் கடை இருக்குது, வந்து பார்க்கலாம். இப்போவும் வேலையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி ஒருத்தர் தொழிலை வச்சு பேக்காட்டுற அளவுக்கு இல்லை. அப்படி ஒருத்தரும் தப்பாக நினைச்சு கொள்ளாதுங்க. நீங்கள் சில பேர் தப்பாக நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் வந்து பார்க்க கஷ்டம் பண்ணாங்க. யார் மூலம் விசாரிக்கலாம் வந்து வாழ்க்கையில் நான் வந்து ஒரு என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்காட்டாக இருக்க வேணும் என்று நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் நாங்கள் முதலே இப்போ நாங்கள் ஒரு வருஷமாக வீட்டில் வச்சு இன்ஜின் செய்யுங்க. பெருசாங்களுக்கு இன்ஜின்கள் வரது வீட்டில் கொண்டு வர கஷ்டம் தானே. அப்போவே சரியான கவலை. என்னென்னு சொன்னால் இந்த ஜாமான எல்லாம் இந்த இத்தனை முறை நான் உங்கள் ரூமுகளுக்கு காட்டுக்கு சொல்லியிருப்பேன். சரியான கவலையாக இருக்குது. இந்த ரூமுக்கு இந்த நாங்கள் செய்த வேலை பொருட்கள் எல்லாம் கிடாக்குது.
ஆனால் நாங்கள் இந்த வருஷம் ஒரு கடையை திறக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு கடவுள் ஆசீர்வதிப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் கடை திறந்துட்டோம். இந்த வருஷம் நான் ஒரு ஜெபத்து ரீதியாக தான் எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நாங்கள் நம்புகிற மனுஷர்கள் எங்களை கைவிட்டுருவாங்க. நாங்கள் தேவன் ஒரு நாளுமே கைவிட மாட்டார். ஏன்னா நான் நினைக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக செய்கிறவர். எல்லாமே வந்து உடனே படாரண்டு செய்கிறதில்ல. எங்கள்கிட்ட முயற்சி இருக்குது. அந்த முயற்சியை வந்து கடவுளும் வந்து ஆசீர்வதிக்கிறேன். இதான் முக்கியம். ஓகே, அந்த இது ஒன்று மாத்திரம் யூடியூப்னு செய்கிறோம் தான். அதுலேயும் ஒரு இன்கம் வரும். அது எங்களுக்கு சப்போர்ட். ஒரு குடும்ப வருமானத்துக்கு 2 பக்கத்தாலே, ஒரு பக்கத்தால் உள்ள இப்பத்திய செலவுக்கு காணாது. அதால் 2 பக்கத்தாலே ஒரு வருமானம் வந்தோன்னா நாங்கள் அதில் ஒரு சேமித்து எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதால் தான் வீடியோ செய்கிறோம். மற்றது என்னென்னு சொன்னால் எங்களோட தொழிலை நாங்கள் கைவிடையில. நாங்கள் இன்றைக்கு ஒரு 10 வருஷம் 11 வருஷமாச்சு நாங்கள் தொழில் சொந்தமாக தொடங்கி சின்ன சின்ன துவங்கித்தான் இந்த அளவுக்கு வந்தாங்க. இன்னும் பெருசாக கொண்டு வருவோம். அந்த நம்பிக்கை உண்மையா அவ்வளோ அனுபவமே இல்லை. ஏன்னா அனுபவம் இல்லை. அந்த சின்னப்படி நான் ஆனால் இவர் வீட்டில் எல்லாமே செய்ய நான் நெடுவலும் வேண்டிய மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல திறமை இருக்குது. உங்களோட திறமையை வச்சு நீங்கள் முன்னுக்கு வரணும். இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு சொந்தமாக எங்களுக்கு ஒரு இடத்தை நாங்கள் நிர்ணயிக்கணும். அதுக்கு நாங்கள் சொந்தமாக கடை போட்டு நாங்கள் பெருசாக கொண்டு வரணும். இதை ஒரு கம்பெனி மாதிரி இப்போ பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு சர்வீஸ் செய்து பெரிய இன்ஜின்கள் நிறைய ஆக்களை வச்சு செய்யக்கூடிய மாதிரி வரணும். அந்த விசுவாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாயால் இதை பேசுகிறோமோ அந்த வார்த்தை பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். என்னென்னு சொன்னால் அதை நீங்கள் தப்பாக எதுவுமே யோசிக்காதேங்கோ. எங்களோட தொழிலை வச்சு தான் நாங்கள் முன்னேறணும். மற்றது யூடியூப் செய்கிறது அதால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்காக பொய்யா எங்களோட தொழிலை வச்சு நடித்து வெட்டியா வீட்டுக்குள்ளே இருக்கணும், கஷ்டப்படாமல் உடம்ப வச்சுக்கணும் அப்படி என்றைக்குமே நாங்கள் நினைச்சது இல்லை. கஷ்டப்பட்டு தான் இவர் உழைக்கிறோம். இன்றைக்கு விடிய 8-8:30 வெளிக்கிட்டாண்டா வேற 10 மணியும் ஆகும், சில 9 மணி 8 மணியும் ஆகும். இந்த கையொண்டு என்னன்னு சொல்கிறது அவ்வளோ வேலை. நான் கூடுதலாக ஸ்கூல் டியூஷனுக்கு ஏற்ற போய் தனியாக நின்ற நிலையில் இன்ஜின் வந்து கொண்டே இருக்கும். ஆக்கள் நிற்பாங்க செய்து கொண்டு கவலையாக இருக்கும். வேலைக்கு வாங்க கொண்டு விட்டேன்டா அந்தந்த டைமுக்கு இன்ஜின் கொடுத்தே ஆகும். சொன்னால் கடலில் போகிற இன்ஜின் தொழில். அப்போ அந்த இன்ஜின் வந்து செய்து கொடுக்கணும். நான் என்னையே கவனிக்கிறேன். உடம்பு நினைக்கிறேன் சொல்கிறேன். நான் வாயால் வந்து பிள்ளையான வார்த்தைகளை வந்து கதைக்க விரும்புகிறேன். இல்லை இப்போ நான் சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் எனக்கே இந்த பார்க்க எனக்கே கோலமாக இருக்கணும். ஏன்னா உடல் ரீதியாக நீ கவனிக்கிறதில்ல, சாப்பாடு தண்ணின்றதை கவனிக்கிறதில்ல. செய்து கொடுக்க சரியா செய்து கொடுக்க வேணும். ஏன்னா நான் கொஞ்சம் மெனக்கடவனா இருந்தால் வந்திருக்கவையில் வந்து ஆனால் எங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு முதல் இருந்த இடத்துல எங்களுக்கு வீட்டோட கடை இருந்தபடியாக சாப்பாடுலேருந்து இவர் கடைக்கு வெளியில் போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தேன். நான் என்னென்னு சொன்னேன்னா பார்த்துக்கொள்வேன். வேறு வெளியில் போனால் ரெஞ்சன் கொண்டு வந்து அதை எடுத்து வைக்கிறது, வேறு கொடுத்துட்டு காசை வாங்க சொன்னால் அதை வாங்கி வைப்பேன். அப்படி இப்போ கொஞ்சம் வேறு கஷ்டமாக இருக்குன்னு சாப்பாடு அந்த டைமுகளுக்கு வேறு நான் கொண்டா கொடுத்தாலும் இந்த சாப்பிட்றது இல்லை. அப்படியே வச்சு போட்டு வேலையில் செய்கிறது அப்படி இப்படி பக்கத்தில் பிரச்சனை இல்லை. அந்த நாங்கள் முதல் செய்த அளவுக்கு இப்போ இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வசதியும் வேறு. நாங்கள் கூடிய சீக்கிரம் எங்களோட தொழிலை பெருசாகி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம். அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன நீங்கள் 2-3 பேருக்கு வேலை பழக்கி ஒரு தொழில் நிரந்தரமாக அவங்களும் ஒரு காலத்தில் தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஆக்கணும். என்ன கண்டிப்பாக அதுதான் எந்த விருப்பம். நான் மட்டும் இதாக இருக்கணும்ன்றது நான் நினைக்கிறேன். என்ன என்ற ரீதியாக 2 பேருக்கு வேலை செய்து கொடுக்கணும், பழக்கணும். நான் பழக்கணுன்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. நாங்கள் உழைச்சி முன்னேறதை விட எங்களை நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு வச்சு பழக்கி அவங்க எங்கள் மூலம் நல்லா வந்துட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமில்ல. ஆரம்ப காலத்தில் நான் சொல்லியிருப்பேன், நான் இந்த வேலையை வந்து நான் என்னுடைய குடும்ப பிரச்சனை என்ன கல்யாணம் கட்டி போட்டு இங்கே வந்துட்டேன். எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. 500 ரூபா தான் கடையில் நின்று கொண்டு அது எங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு காணாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கா. வீட்டில் சின்ன சின்ன வேலையில் வருது அதுகளை செய்து கொண்டு அப்படி தான் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருப்போம் தான். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நினைத்தோம். நாங்கள் விட்டு விலகையில் பயப்படையில் சோறையில் உண்மையாக நடக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில பிள்ளைகள் தவறுகளை நாங்கள் விட்டுருக்கலாம். இல்லைன்னு சொல்லி இல்லை, நான் ஃபுல்லாகவே எல்லாரும் நல்லவியல் சில தவறுகளை நாங்கள் வந்து விட்டுருக்கலாம். அறியாமையினால் செய்திருக்கலாம். சில சில விஷயங்களை வந்து அறியாமையினால் தவறுகளானது வந்து எங்களுக்கே தெரியாமல் சில நேரங்கள் நடந்திருக்கும். என்ன அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து எல்லாருமே உத்தமர்கள் என்றதை நான் சொல்லவே இல்லை. இந்த பூமியில் இருக்கிறவங்க எவருமே உத்தமர் என்றதை நான் சொல்ல மாட்டேன். அது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அந்த வகையில் செய்கிற வேலைகள் வந்து இதுதான். நீங்கள் வந்து
நாங்கள் எப்படி செய்கிறோம் வேலைகள் ஒவ்வொன்றையுமே வந்து மற்றது நீங்கள் யாராவது இப்போ இந்த தொழில் விருப்பப்பட்டு நீங்கள் பழகணும் என்று ஆசைப்பட்டு நாளைக்கு எனக்கும் ஒரு சொந்த தொழில் இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் வரலாம் வந்து பழகி ஒரு நலண்டா நீங்கள் போகக்கூடிய எனக்கு வந்து உண்மையாகவே கடை வந்து நான் தொழில் ரீதியாக நான் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு நான் இருப்பேன். எனக்கு வந்து இட வசதி இல்லை. நான் ஆரம்ப காலத்தில் என்கிட்ட முயற்சி இருக்குது, என்கிட்ட வேலை தெரியுமோ இல்லையோ முயற்சி இருக்குது, அது உண்டு. நான் சொல்லிக்கொள்கிறேன், முயற்சி இருக்குது. மோட்டர் வேலையை நான் பழகையில்லை, உண்மையாக பழகையில்லை. நான் கராச்சி வேலை செய்ய பெரிய இடமா கிடக்குது, நம்ம வாடகை எடுத்த வீடு பெரிய இடமா கிடக்குது ரோட்டோட. பார்த்தேன் இந்த இடத்துல என்னால் இயன்ற அளவு இன்ஜின் வேலை வந்தால் இன்ஜின் வேலை செய்வோம். மோட்டர் சைக்கிளை சர்வீஸ் பண்ணி கொடுத்தா 500 ரூபா வாங்கும். ஆனால் அந்த மோட்டர் சைக்கிளை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நானே இதை சொல்லக்கூடாது, 2 மணிக்காலம் மோட்டர் கலவு ராத்திரி 5 ரூபா காசுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு இருக்கலண்டு செய்து கொடுக்கறத நீட்டாக செய்து கொடுக்க. ஆனால் இப்போ நான் பைக் கொண்டு கொடுத்தாள் 1/2 மணி காலத்துக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சு போட்டு இப்போ பூவா என்ன கேட்டாங்க ஒயிலையும் மாற்றி போட்டு. ஆனால் பார்த்தால் அந்த ஃபுல்லாக அந்த எங்கிட்ட திருப்தி கேட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு சடார்படாரண்டு வேலையை முடிச்சு வாங்குற காசுக்கு விசுவாசமாக வேலை செஞ்சு கொடுக்கணுமன்ற உண்டு. மற்றது வந்து நான் வந்து இன்ஜினை வந்து செஞ்சு கொடுத்தா அதை புரண்டி பண்ணி செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு ஏதாச்சும் தவறி பிழைச்சிட்டா அதுக்கு நானே பொருட்படுத்திடுவேன். இன்ஜின்காரருக்கே தெரியும். நான் இவருக்கு என்ன சொல்கிறேன், நான் ஒரு இடம் எங்களுக்கு நிலையான ஒரு இடம் நாங்கள் தெரிவு செய்யணும், அதுக்கிட்ட கடை போட்டு சர்வீஸும் எங்களோட இன்ஜின் வேலையும் அதோட எங்களோட தேவைக்குரிய சாமான்கள் எடுத்து அதை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் எங்களுக்குள்ளே இருந்தால் அதில் ஒரு லாபம் வரும். கடவுளுக்கு சோத்திரம், நான் செய்து கொடுத்துக்கிற இன்ஜினை வந்து திரும்பவும் நான் பிள்ளைண்டா நான் எந்த பொறுப்பில் எடுத்துருவேன், நீங்கள் உரண்டி பண்ணி தாரணும்னு சொல்லி கொடுக்குறேன். மற்றது இப்போ நாங்கள் பிள்ளைன்றொன்றுமே வரையும் மற்றது இப்போ செக்ரட்டரி சாமான்கள் இன்ஜின் சாமான்கள் எடுத்து வச்சு அப்படியெல்லாம் கொடுத்தா முந்தி அப்படித்தானே நாங்கள் எல்லாம் செய்யணும். வசதிகள் இப்போ இல்லாதவங்க தான் கொஞ்சம் இன்ஜின் வந்து யாரும் கொண்டு வருவாங்க, இது திருத்த நியாயமாக முடிய மாட்டா அதை அப்படியே விலைக்கு வாங்கி பார்ட்ஸுக்கு எடுத்துருவேன். அப்புறம் அந்த இன்ஜினை உண்டா பொருத்தி போட்டு ஒரு வருஷம் உரண்டி நீங்கள் கொண்டு போகும்போது அது ஒரு விலைக்கு விற்பேன். அப்படித்தான் வந்து செய்து இருந்தேன் நான். அப்படி செய்யும் பொழுது இன்னும் ஆசை 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 என்னண்டு இந்த வேலையே பெருசாக போகணும் எனக்கு கூடாக ஒரு கற்பனைகள், எனக்கு கூடாக ஒரு நினைவுகள் இன்னும் கொண்டு போகணும். இப்போ நான் இதில் வந்து 2 லட்சம் சாமான் வாங்கி போட்டு இவ்வளோ கதைக்கிறேன் இல்லை. நாங்கள் முதல் இப்போ நாங்கள் இந்த கூடுதலாக அந்த ரோட்டோட தான் இடத்தையே பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். அது எங்களுக்கு சரி வரையில் அப்போ பார்த்துக்கொண்டு இப்போ பார்ப்போம். என்ன நாங்கள் வேலைக்கு ஒரு இன்ஜின் வேலை செய்தோம்னு சொன்னாலே இப்போ 40 வருஷம் ஒரு கலட்டினால ஒரு இன்ஜினுக்கு வந்து 1 லட்சம் ரூபா 90,000 1 லட்சம் ரூபா கிட்ட முடியும். இப்போ நான் இதில் வாங்கினதுக்கு சில்லறை சாமான் தான் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு அன்றாடம் அவசரங்களுக்கு தேவைப்படுறது பெரிய தேவைகளுக்கெல்லாம் வெளியில தான் போக வேண்டியதாக இருக்கு. போய் வரவே அதுக்கு 1 மணி நேரம் கடையை விட்டுட்டு போகக்கூடாதுன்ற காரணம் தான் இந்த சின்ன சின்ன சாமான்களை வந்து வாங்கி கொண்டு வச்சுக்கேன் என்று சொன்னால் அது எனக்கு சோமாக இருக்குமென்றதுக்காக. மற்றது வந்து இதுதான் எங்களோட வேலை திட்டங்கள் வந்து இதுதான் பெரிய அளவு ஆரம்பம். அதான் இன்னொரு விருப்பம். இது ஆரம்பம் முடிவு எங்கேயோ இருக்கு. ஆனால் நீங்கள் இதை சந்தேகப்பட்டு இந்த தொழில் விஷயத்தில் அந்த வேற சரியாக கவலைப்படுவேன். நான் இப்படி கஷ்டப்படுறத நீ என்ன பேக்காட்டுறியோட வீடியோக்காக கேட்க அதை சொல்லிடுறதுக்கு எனக்கு கவலை. சரியாக கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறதுன்றார். ஆனால் நீங்கள் அந்த கொமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், வந்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க. அதே சரி, நாங்கள் ஃபுல்லாக உறுதிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. செய்கிற வேலை வந்து நாங்கள் வந்து இதுதான் முயற்சிகள் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது மட்டுமன்று இல்லை, ஆரம்ப காலம் எங்களோட வீடியோ பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து முயற்சி. அது மட்டுமன்று இல்லை, ஒரு கடவுள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் இருந்தது. மற்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் செய்ய வேணும் நினைச்சு அவ்வளோ ஒரு பிரயாசம். நான் பிரயாசப்படுறோம்னா கடவுள் வந்து பெரிய ஆசீர்வதிப்பார். இது எங்களுக்கு கூடிய ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்குமே வரும். எங்களால் மட்டுமன்று இல்லை, முயற்சின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியம். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே எழுத்து மூடிக்கொண்டு இதுக்குள்ள படுத்திருந்தேன்னு சொன்னாங்க. இவர் சில வேளையில் மனசால சில விஷயங்களால் சோர்ந்து போனால் கூட நான் விட மாட்டேன். அதெல்லாம் சும்மா தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் வேலையை செய்யுங்க. சில நேரம் சம்டைம் சில மனக்குழப்பங்களால் வேலையை செய்ய கொஞ்சம் தடமாட்டத்தில் தான் நிற்பார். இருந்தாலும் அப்படியும் இருந்து தன் வேலையை நீட்டாக செய்து கொடுக்கணும் போகணும்னு சொல்லி செய்கிறது. வேலை குழப்பிச்சுன்னா தெரிய கொள்ள மாட்டேன். அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்றால் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது. வேலை விஷயங்கள் ஒன்று அவமானப்படக்கூடாது. நாளைக்கு இங்கே செய்கிற இடத்துல நாங்கள் கொண்டு செஞ்சுருக்கோம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துக்குள்ளே என்ன எல்லா விடமே விட நான் தான் சின்னப்படியன். ஆனால் சின்ன இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். கம்பெனியாலெல்லாம் கூப்பிட கூடி போயிருப்பேன். ஒரு மூளைக்கு போய் நிற்பேன்.
தொழிலுக்கு சொல்லுவினா அனுபவம் இருக்கணும், வயசு தேவையில்லைன்னு சொல்லி 20 வயசுல நான் தொழில் ஆரம்பிச்சது. நாங்கள் சொல்லுவோம் ரீதியால் கூப்பிட்டாலும் நான் போய் ஒரு சைட்ல எனக்கு பெரியாக்கெல்லாம் எல்லாருமே நிற்பாங்க. நான் போய் நான் ஒரு சைட்ல நீங்கள் முத கடை இந்த வனக்காலில் திறந்துட்டு கேட்குறது ஒரு சின்னப்படி ஒன்று கடையை திறந்துட்டாரு இருக்கிறோம். கடல்ல போற இன்ஜின் கொண்டு கொடுக்க மாட்டாங்க, உண்மையிலேயே கொடுக்க மாட்டாங்க. கடல்ல போற இன்ஜினை கொண்டு போய் கொடுக்க. ஆனா அப்பைக்கு சொல்லுவினா வேற இன்னார்கிட்ட பழகின மெக்கானிக் அவன் செய்வான்னு 2-3 பேர் செய்து போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அவன் நல்லா செய்யறாங்க, நல்ல திறமை இருக்குது, நீங்க கொடுத்து பாருங்க. வேலையை ஒழுங்காவே பழக இல்லை, இது உண்மை. அவரோட 20 வயசுல நாங்க கடை திறந்துட்டோம்டா. அதுக்கு முன்ன சின்ன விளையாட்டு வயசுகள்ல என்னதான் உண்மை. ஆனா இந்த கஷ்டத்தின் நிமித்தம் வெக்கம் இல்லை சொல்றதுல கல்யாணம் கட்டிட்டோம். கல்யாணம் கட்டிட்டு வீடே இல்லாத இப்படி வாடகைக்கு வீடு இருந்து கொண்டு தகரம் எல்லாம் ஒரு வீட்டுல பொறுக்கி அப்படி வந்து இருந்து நான் முயற்சியை கையை அம்மா விட்டு உங்களோட விட்டு வேலி தகரம் எங்கட அம்மா விட்டு அந்த தகரங்களால போட்டுதான் நாங்க ஒரு சின்ன போட்டில தான் ஆரம்பிச்சோம். பக்குவமான ஒரு பிள்ளையாக வளர்ந்து நான் உண்டு. இப்ப அதுல கடந்த காலத்தை யோசிச்சு பார்க்கும் பொழுது இதா இருந்துச்சு என்று சொன்னால் இங்க இருந்து மணக்காட்டுக்கு சைக்கிள் ஓடிக்கொண்டு தான் போய் வருவேன். சாப்பிட்றதே இல்லை, வேற 4-5 மணி ஆகும். வாழ்க்கை ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டு வரைகளை கையில ஒன்று காசு இருக்கொண்டு கேட்டா போன 3 மாசத்துக்கு பெருசாங்களுக்கு வேலை இல்லை, சின்னப்படி இருந்தானே வேலை கொண்டு கொடுக்க யோசிப்பாங்க. அப்போ வரைகளை காசு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அது எங்க மோட்டர் சைக்கிள் செயின்றைக்கு போட்டு வர்றது இன்ஜினியர் செய்யறதில்ல. ஆனா அந்த நேரமும் கடவுளுக்கு சோத்திரம் நாளில் நான் வந்துட்டு ஆண்டவர் என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களாப்பா, கடையை வரும் வேலையை செய்ய கூட்டிகிட்டு வருவேன், 300 உழைச்சாலும் கடவுளே இதுக்கு நன்றி. இன்றைக்கு நன்றி சொன்னதுக்கு எனக்கு வேலை செய்யல அளவுக்கு வேலை வந்து உண்மைக்குமே இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க. என்னால் ஒன்றுமே இல்லை, நான் கடவுளின் கையில் தான். என்ற நாங்கள் பெரிய அளவு இது ஒன்றுமே இல்லை. நான் அதுக்காக தான் ஒரு விஷயத்தை வந்து திடீரென செய்யணும்ன்றது. நான் ஒரு இன்ஜினோட கண்ணை கட்டி போட்டு மற்ற தொழில் விஷயத்துல போட்டி போட்டு முன்னேறலாம். நாங்க மற்றவங்களை பொறாமப்பட்டு விழுத்தோணும் நினைக்கிறோம். அந்த பொறாமைன்றது வந்து எனக்கு என்னென்றே தெரியாது, உண்மையாக எனக்கு அது என்னென்றே தெரியாது. என்னோட பழகிற பொடியில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்க கேட்ட மானிட்ட வந்து அந்த குணமே இல்லையடான்ட்டு எனக்கு அது தெரியாது, உண்மைக்குமே தெரியாது. போட்டி இருக்குது. டான்ஸ் ஆட போவேன், டான்ஸ் ஆட போனால் அந்த இடத்துல அவர் நாடாண்டு அவனுக்கு மேலாக நான் டான்ஸ் ஆடிட்டு வரணுமென்று தான் நினைச்சு கொள்வேன். அந்த எல்லா இடத்துலையுமே பேர் எடுத்து நான் நிறைய இடங்கள்ல நான் என்ன சொல்லல, நிறைய இடங்கள்ல வந்து ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டுல வந்து எல்லாம் கூட்டி கொண்டு போவாங்க. நீ வா வா உனக்கண்டு நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க உன்னை பாக்குறதுக்கண்டே சொல்லி நான் ஒரு கொஞ்சம் காலம் போகிறேன் டான்ஸ் ஆடுறது டான்ஸ் ஆட போட பிறகு தேவையில்லாதது எல்லாமே அதை விட அப்புறம் காலப்போக்குகளில் பிள்ளைகளை வளர்ந்து கொண்டு வந்து எங்களோட தொழில்களையும் அது நாங்கள் செய்ய கஷ்டமா இருக்குமே. என்ன நீங்க இப்போ பார்ப்பீங்களே பன்னி மயிலன்னு சொல்லி அவரோட எல்லாம் சேர்ந்து நான் டான்ஸ் ஒரு எத்தனை இடங்கள் மேடையில் எல்லாம் ஆடி இருக்கிறேன். ஓகே சரி, நான் வந்து ஓகே இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கொள்றேன். நான் வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இதை கொண்டு அங்கெல்லாம் வச்சுட்டு எங்கள்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கொண்டு வரோம் எங்கே வச்சுட்டு போகிறோம் இல்லை இங்கே தான் வச்சுட்டு இல்லை இங்கே ஒரு சில சாமான் கொண்டு போகணும். வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம். இதில் நாங்கள் இது தவறுதலாக கதைச்சிருந்தா பெரிய மனசோட மன்னிச்சு கொள்ளுங்க. இதான் எங்களோட வாழ்க்கைன்ற ரியாதி. இதை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் காட்டியிருக்கிறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.